கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பமாவது, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் சரீரங்கள் இருக்கிற சிறு சிறு பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் அது பெரிதாகி விடுமோ, உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ, இப்படியாய் பலவித கவலைகளோடும் பயத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக இப்படி ஒரு ஜெப விண்ணப்பத்தை நம் தேவனாய கர்த்தர் இன்றைய நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அந்த வியாதியோடு இருப்பவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட உம்மாலே கொடுக்கப்பட்ட அந்த ஜெப விண்ணப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறப்பா. யாரெல்லாம் உடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா வியாதிகள் சுகமாக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறார்களோ, சகோதர சகோதரிகள் வயது முதிர்ந்தவர்களோ சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் போது உமது வல்லமை அப்பா கடந்து செல்லட்டும் அப்பா. உமது வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. உமது கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஒரு சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் அப்பா. உம்முடைய காயம்பட்ட தழும்புகளில் உள்ள கரம் கர்த்தாவே அந்த வியாதிகளை சுகமாக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாக உன் இருதயத்திலே நீ பயந்து கொண்டு இருந்த காரியம், நீ பயப்படுகிற காரியம் ஒன்றும் உனக்கு நான் நேரிட அனுமதி கொடேன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவரே நீ சொல்லுகிற இந்த வசனத்திற்காக வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே நான் இருக்கிறபடினாலே இனி வருகிற நாட்களே நீ தீங்கை காணாதிருப்பாய். நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசேப்போடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். என்னாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள், கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், என்னாலே காட்டப்பட்ட சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாம் ஏற்ற வேலை வரும் பொழுது கட்டாயமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றவும் அற்புதங்களை கிரியைகளையும் செய்யவும் நான் வல்லமையுள்ள தேவனாக உன்னோட கூட தான் இருக்கிறேன். உன் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இனி வருகிற நாட்களிலே உன் காரியங்கள் ஒன்றும் தாமதிப்பதில்லை. உன்னை அதிசீக்கிரத்திலே நான் வெற்றியை காண செய்வேன், வெற்றி சிறப்பிக்க செய்வேன் என்று ஆண்டவரே நீர் யாரோ ஒரு சிலருக்கு இப்படியாக மகிமையாக இடைப்பட்டு பேசுகிற அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உம்மாலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே வியாதிகளை நீர் சுகமாக்க போவதற்காகவும், உம்மாலே சொல்லப்பட்ட கர்த்தாவே வார்த்தையின்படி உம்முடைய வாக்கு தத்தங்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசீக்கிரத்தில் நிறைவேற போவதற்காகவும் அற்புதங்கள் கிரியை செய்ய போவதற்காகவும் உமக்கு மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.